ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். என் வார்த்தையை கேட்ட சரியா 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக நீயே எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான நல்ல விஷயம் தேடி வரும். ஆமீன் செல்லமே. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய பக்தியும் உன்னுடைய மன வலிமையும் சேர்ந்து தான் இப்போது உனக்கான உன்னத இடத்தை காட்டப் போகுது. இத்தனை நாளா நீ பக்தியோடு என்னை நம்பினாய், வணங்கினாய், வேண்டினாய். உன் உறவுகளை எல்லாம் நல்லபடியாக தூக்கி கொண்டாடி உறவுகளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்த. அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் ஒரு அப்பாவாக இருந்து நான் தானே செய்து முடிக்கணும். உண்மையான வாழ்க்கை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடமையை பொறுப்புணர்வோடு செய்யும் என் செல்ல பிள்ளையான உனக்கு சோதனைகளை தீர்த்து வச்சு சந்தோஷங்களை தரப்போகிறேன். உன்னை உண்மையாக நேசிக்கிற விசேஷமான நல்ல உறவுகளோட உன்னை சேர்த்து வைக்க தான் போகிறேன். உன்னுடைய வேண்டுதல் எவ்வளவு உயர்வானது, அது எவ்வளவு அழகானதுங்கிறத உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நல்லதையே விரும்புகிறாய், நல்லதையே செய்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு என் அருளால் உன் வாழ்க்கையை வழிநடத்தி உனக்கான நிம்மதியையும் வெற்றியையும் தருவேன் என் செல்லமே. நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். இப்போது நீ எதிர்பார்ப்பது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ வளமும் நலமும் பெற்று வெற்றிகரமாக வாழாமல் நான் விட்டுட மாட்டேன். உன்னை வெறுத்து ஒதுக்கிய கண்களை வேடிக்கை பார்க்க வைப்பேன். நீ தனியாக இருக்க நினச்சிக்கிட்டு தானே பல பேர் உன்னை எதோ சொல்கிறார்கள், என்னென்னவோ உனக்கு எதிராக செய்கிறார்கள். நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் பொறுப்பு. நீ 10ஓடு 11ஆக நிற்பதை விட நீ தனித்து நிற்பது தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றிங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தொடர்ந்து ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயப்படாமல் நேர்மையாக துணிந்து செல். முதல்ல நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிடக்கூடாது, நல்லா வந்துடக்கூடாதுன்னு உன் கூடவே இருந்து உனக்கு கெட்டது நினைக்கும் சில உறவுகள் யார் என்பதை நான் உனக்கு அடையாளம் காட்ட போகிறேன். உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள், துயரம் தருபவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும், அவங்க உனக்கு ஒரு தடையாக இருக்காங்க, பிரச்சனையாக இருக்காங்கன்னா முதல்ல அவங்கள தூக்கி தூரமாக வச்சிரு. அப்படி செஞ்சிட்டாலே, நீ அவங்கள விட்டு ஒதுங்கி நின்றுட்டாலே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துருவேன். ஒரு வழியும் தெரியாமல் என்ன செய்வதுன்னு தெரியாமல் தடுமாறி என்னை தேடி வந்தாய் அல்லவா? இப்போது உனக்கான வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருந்து உன்னுடைய பயத்தை போக்கி உனக்கான நல்ல பாதையை காட்ட போகிறேன். கொஞ்ச தூரத்தில் தான் கரை இருக்குது. ஆனால் அந்த கரைக்கு போய் எப்படி சேர்றதுன்னு தெரியாதது போல வாழ்க்கையில் வெற்றி உனக்கு மிக அருகில் தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யணும், எப்படி முன்னேறணும்னு தெரியாமல் நீ தவிச்சிக்கிட்டு இருக்க. உன் தவிப்பை போக்கி துயரத்தை போக்கி உனக்கான வெற்றியை தருவதற்காகவே இந்த சாயப்பா வந்திருக்கேன். இப்பொழுது இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியா உன்னுடைய அன்றாட வேலைகளை மட்டும் செய்ய ஆரம்பி. நீ எங்கே போனாலும் நான் உனக்கு உதவி செய்ய யாராவது ஒருத்தரை என் சார்பில் தூதராக அனுப்பி வைப்பேன். எல்லா தீங்குகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ உன்னையே என்னிடம் ஒப்படைத்திருக்கும் போது எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன். உன் சோகங்களையும் உன் மனசில் உள்ளதையும் இந்த சாயப்பா கிட்ட சொன்னீனா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். துன்பம்ங்கிறது வெறும் தற்காலிகமானது தான்றதை புரிஞ்சுக்கோ. துன்பத்தையும் பிரச்சனைகளையும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த சாயப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன்னு நம்பு. சாயப்பா, துன்பங்கள் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையான புலம்பாதே, ஏன் எனக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறேன்னு கோவப்படாதே. உன்னுடைய ஒவ்வொரு வலியையும் வேதனைகளையும் உணர்ந்த நான் கண்டிப்பாக உனக்கான நன்மைகளை செய்து தருவேன்றதை நம்பு. உன் கர்மாவின் சுமைகளை இறக்கி வச்சு உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான சக்தியை நான் கொடுக்க போகிறேன். இனி எல்லா வகையிலும் உனக்கு நன்மை நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. துன்பத்தை அனுபவிக்கும் உனக்கு இனி எல்லா வகையிலும் இன்பம் உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன்.
அவ்வளவுதான் உன் வாழ்க்கை, நீ இனிமேல் ஜெயிக்க மாட்டேன், முன்னேற மாட்டேன்னு பல பேர் நினைச்சாலும் இந்த நிமிஷத்துல கூட நான் உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்க முடியும். அடுத்தவங்க என்ன சொன்னாலும், நீயே சோர்ந்து போனாலும் அதை தாண்டி நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு விடா முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நீ இதற்கு முன்பாக இழந்தது எல்லாமே அடுத்தவங்களை நம்பினதால, அடுத்தவங்க அன்புக்கு ஏங்கியதால் தான். இப்போது யாரையும் நம்பாமல் என் அன்பை நோக்கி ஓடிவா. என் அருட்கொடைகளால் உனக்கு தேவையானதை எல்லாம் அள்ளி அள்ளி தர்றேன். நீ இழந்ததையும் மீண்டும் உன் கைகளில் மீட்டு ஒப்படைப்பேன். உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக நீ வாழ்க்கையில பெருசா வளர்ந்து நல்லபடியா முன்னேற்றமா வாழும்படி நான் செய்ய போறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோட இருக்கணும் என் செல்லமே. உன் தேவைகளுக்காக நீ எதிர்பார்த்த பணமும் உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பும் உன் வீட்டுக்கே வந்து சேரப்போகுது. உனக்கான சக்தியையும் ஆற்றலையும் கொடுத்து நீ மனசுல எதிர்பார்க்கிற நிம்மதியையும் உனக்கு வரவழைப்பேன். இனி எல்லா புண்ணியங்களும் ஒன்றாக சேர்ந்து உனக்கு ஒரு புது பாதையை காட்டப்போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையை விட்டுற வேணாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். இனிமே உன் வாழ்க்கை வெற்றி நிறைஞ்சதாக மாறப்போகுது. நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன். இனி எப்போதும் எல்லா நாளும் உன் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்பும் என் செல்லமே. நீயும் யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொன்னாலே நான் உன் பக்கத்திலே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்துருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வசந்த காலமாக இருக்க போகுது. நீ யாருமே இல்லாத தனியாக தவித்திருந்த சூழ்நிலைகள் சரியாகி எல்லாரும் எல்லாமும் உன் கூட வந்து சேர்ற அளவுக்கு நீ வாழ்க்கையில உயரப்போற. ஏன்னா இந்த உலகம் காசு இல்லாதவனை கண்டுக்காது. காசு வச்சிருக்கான், நல்லா வெற்றிகரமா வாழ்றானா, அவனை தூக்கி உயர்த்தி அவனை தேடி வந்து சேர்ந்து எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதனால்தான் நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எல்லா உறவுகளோடும் சந்தோஷமா வாழ போறன்னு சொன்னேன். என் அருள் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பாதுகாவலாக இருக்க போகுது. நீ வாழக்கூடிய வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். மனித வாழ்க்கையினாலே அப்படிதான் இருக்கும். ஆனா நீ பயப்படாதே. நான் உனக்காக சரியான சிறந்த பாதையை தேர்ந்தெடுத்து எப்போதும் நீ வெற்றிகரமாக வாழும்படி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தருவேன். எல்லா தடைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறும்படி உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன். எப்போதும் என்னையே நம்பினா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எனக்கு நீ யாருமே வேணான்னு நீ சொல்ற அளவுக்கு நிறைய பேரால நிறைய கஷ்டப்பட்டுட்ட. உறவுகளை எல்லாம் வெறுத்து உயிர் வாழும் அளவுக்கு நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரும் என் செல்லமே. தனிமைக்கு தள்ளப்பட்ட தோல்வியால் துவண்டு போயிருக்கும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கு நிலையான உறுதியான வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்தனே, இனி ஏற்றங்களையும் மகிழ்ச்சியையும் பார்க்க போற. நீ தேடிய அன்பும் நீ எதிர்பார்த்த வெற்றியும் உனக்கான வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியும் பெரிய அளவில் உன்னை வந்து சேரப்போகுது. உன் எதிர்பார்ப்புகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். நீ மட்டும் நல்லவங்களை நம்பியிருந்தீனா, உண்மையானவங்க கிட்ட எதிர்பார்த்தினா அது கண்டிப்பா கிடைச்சிருக்கும். தவறான மனிதர்களை நம்பி போனதால அவர்களிடம் எதிர்பார்த்ததால் தான் உனக்கு வலியும் கஷ்டமும் இழப்பும் எல்லாமே வந்தது. இனிமேலாவது உன் எதிர்பார்ப்புகளை இந்த சாயப்பா மேல வையே. கண்டிப்பா நீ என்னிடம் எதிர்பார்ப்பதை விட நான் உனக்கு அதிகமாகவே அள்ளி கொடுப்பேன். உன்னுடைய புனிதமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிரம்பி வழியும்படி நான் செய்வேன் என் செல்லமே.